பிரான்சில் உள்ள அவசர தங்குமிடங்களில் நிலவும் கடுமையான இட நெருக்கடியை குறைப்பதற்காக குறிப்பிட்ட வெளிநாட்டினருக்கான குடியிருப்பு அனுமதி வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான சுற்றறிக்கையில் உள்துறை அமைச்சர் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தங்குமிடங்களில் உள்ள தகுதியானவர்களுக்கு நிரந்தர வீட்டு வசதி கிடைப்பதை எளிதாக்குமாறு அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் வழங்கப்படும் பொதுவான குடியிருப்பு அனுமதி அல்ல, மாறாக சட்டப்பூர்வமாக வீடு பெற தகுதி இருந்தும் முறையான ஆவணங்கள் இல்லாததால் தங்குமிடங்களிலேயே முடங்கி இருப்பவர்களுக்கான ஒரு நிர்வாக சீரமைப்பு நடவடிக்கை மட்டுமே ஆகும். தற்போது தங்குமிடங்களில் உள்ள அகதிகள் மற்றும் வேலைவாய்ப்பு மூலம் இங்கு வாழ தகுதியுடையவர்கள் ஆவணங்கள் தாமதமாவதால் வெளியேற முடியாமல் உள்ளனர். இதனால் தங்குமிடங்களில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றவர்களுக்கு இடம் கிடைக்காமல் போகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி பிரான்சில் நாளொன்றுக்கு சராசரியாக 16,860 பேருக்கு அவசர தங்குமிடங்கள் கிடைக்கவில்லை. இதில் 5000க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் அடங்குவர். இந்த இக்கட்டான சூழலை தவிர்க்கவே இந்த புதிய வழிமுறை கொண்டு வரப்பட்டது. இதேவேளை பிரான்சில் தங்குவதற்கு தகுதியுடைய மற்றும் வெளியேற்ற உத்தரவு பெற்ற வெளிநாட்டவர்கள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான உதவிகளை பெற்று வெளியேற வேண்டும் என்று இந்த புதிய சுற்றறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.